தியானிக்கிறோம். ஒருவர் இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால் அவர் எப்படி அவரை பின்பற்றுவது? இயேசுவை பின்பற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்பதை தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் என்ன நிலையில் இருந்து வேணால் அதை பின்பற்றலாம். ஆனால் இயேசுவை பின்பற்றணும்னா அப்படி கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அப்போது நம்ம அவருடைய சீசர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இவைகளை எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிற அந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிற இவைகளை அத்தனையும் நாம் வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், யாரெல்லாம் நம்ம அதிகமாக இந்த உலகத்தில் இயற்கையாக நேசிப்போமோ, எதையெல்லாம் நாம் இயற்கையாக நேசிப்போமோ, இப்போ நீங்கள் அதை எடுத்துக்கொள்வீர்கள், தகப்பனையும் தாயையும் இயற்கையாகவே நாம் நேசிப்போம். ஒரு திருமணமானவன் தன் மனைவியையோ அல்லது தன் கணவனையோ அதிகமாக அவர்கள் நேசிப்பார்கள். அதை தாண்டி நம்முடைய சகோதரிகளை நாம் அதிகமாக நேசிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஜீவனை, நம்முடைய உயிரை கூட நம்ம ரொம்ப அதிகமாக இதை எல்லாத்த விட நம்ம உயிரை நேசிப்போம். இதில் அளவு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளை அதிகமாக நேசிப்போம். அதுக்கப்புறம் நம்முடைய சகோதரிகள், நம்ம தாய் தகப்பன், நம்முடைய கூட பிறந்தவங்க எல்லாரையும் ஒரு லெவலில் நம்ம நேசிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்தில் சட்டப்பூர்வமாக இயற்கையாகவே நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் விட மேலாக என்ன நினைக்கணும், என்னை நீங்கள் கருத வேண்டும். இதுதான் சிம்பிள் ட்ரூத். அப்போ தான் நீங்கள் எனக்கு சீசராக, உண்மையான சீசர்களாக நீங்கள் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அப்போ இதையெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கின்னு என்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான சீசன் கிடையாது. இப்போ நிறைய பேர் இயேசுவிடத்தில் வருகிறது எதுக்குன்னா, இயற்கையாகவே எனக்கு நிறைய நன்மைகள் வேணும், மேன்மைகள் வேணும், உயர்வுகள் வேணும், இந்த உலகத்தில் நான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு தான் கடவுள் வேணும்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற சராசரியான மக்கள் கூட இறைவனை தேடுவதற்கான ஒரு நோக்கம் என்னென்னு, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு குறைவு இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் நடத்தணும், எல்லாரும் அப்படி தான் வராங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்காக நீ என்கிட்ட வரக்கூடாது, உண்மையாக என்னை நேசிக்கிற இருதயத்தோடு நீ வரணும். இதை எல்லாத்த விட என்னை நீ என்ன பண்ணணும், அதிகமாக என்னை நேசிக்கணும். இதை பற்றி தான் நம்ம வேதத்திலிருந்து ஆண்டவர் இதுதான் அந்த காஸ்ட் சொல்கிறார். இந்த விலை என்ன, நீ என்ன பின்பற்றணும்னா சிலதெல்லாம் நீ அவாய்ட் பண்ணி ஆகணும், சிலதெல்லாம் நீ செகண்டரியாக வைத்துக்கொள், முதல்ல என்ன வைத்துக்கொள், எனக்காக நீ வாழணும். ஏன் அவருக்காக நான் வாழணும், நான் வேல்யூ பண்ணி பார்க்கணும். அதான் ஒரு சின்ன உதாரணத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவன் ஒரு விலையேறப்பட்ட ஒரு புதையலை ஒரு இடத்துல, ஒரு நிலத்தில் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னால், அவனுக்கு நிறைய சொத்து சுகலாம் இருக்குது, நிறைய பணம் எல்லாம் இருக்குது, எல்லா சொத்து சுகலாம் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், வேல்யூ பண்ணி பார்க்குறான். என்கிட்ட இருக்கிற எல்லாத்த விட இந்த இடத்துல இருக்கிற புதையல் எப்படிப்பட்டது, ரொம்ப உயர்ந்தது, அதனால இதை பெறுவதற்கு இதை நான் கொடுக்கலாம். அதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, இந்த உலகத்தோட முடிஞ்சு போறவர் அல்ல. இந்த உலக மேன்மைகள், உலக பொருளாதாரங்கள், உலகத்தில் இந்த இருக்கிற எல்லாமே ஒரு நாள் என்ன ஆகும்னா, அது ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு நாள் இழப்போம். எல்லாமே ஒரு வேல்யூ இல்ல, இது ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் இயேசுவோடு கம்பேர் பண்ணும்போது இவைகள் எல்லாம் இயேசுவுக்கு நிகரானவைகள் அல்ல என்பதை சரியாய் விளங்கி கொண்டு, இதெல்லாம் விட நான் யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கணும், இயேசுவை நான் நேசிக்க வேண்டும். அதை தான் நம்ம கடந்த நாட்களில் நம்ம ஒன் பை ஒன்னாக தியானித்திருக்கிறோம். இன்னைக்கு அதில் ஆழமாக இன்னும் அதிகமாக நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த காரியங்களை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்று சொன்னால், ஒரு உண்மையான சீசன் என்ன செய்வான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட இயேசுவை மேன்மையாகவே கருதுவான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட, தன்னுடைய உயிரை விட, தன்னை விட இயேசுவை அவன் என்ன பண்ணுவான், மேன்மையாக கருதுவான். அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இவைகளெல்லாம் எதெல்லாம் உனக்கு ரொம்ப விலையேறப்பட்டதா இருக்குதோ இந்த உலகத்துல, எதெல்லாம் ரொம்ப பெருசா உலகத்துல இருக்குதோ அதெல்லாம் நீ வெறுத்து விடாவிட்டால் நீ எனக்கு என்ன பண்ண முடியாது, உண்மையான சீசனா இருக்க முடியாது. உண்மையான சீசனா இருக்கணும்னா
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றை விட என்னெல்லாம் உலகத்தில் நமக்கு பெருசா தோணுது, இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு எதெல்லாம் மேன்மையா தெரியுது, அதெல்லாம் இயேசுவோடு கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு நாள் என்னை விட்டுரும், கைவிட்டுரும். என்னைக்குமே என்னை கைவிடாதவர் ஒருவர் இருக்கிறார், எப்பொழுதும் என்னை நேசிக்கிறவர், இந்த உலகத்தில் என்னை ரொம்ப அதிகமா நேசிக்கிறவர், எனக்காக தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார். அதுதான் மேன்மை. எனக்காக அவர் ஜீவனையே தந்தார் என்னை மீட்கும்படியாக. அப்ப அவரை நான் மேன்மையா கருதும் போது இந்த உலகத்துல அவருக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியத்தை நான் துணிகரமா செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு யார் பெருசு, யார் பெரியவர்? இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் அவருடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப வேல்யூ. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்ன்றது நான் எடை போட்டு பார்க்கிறேன். சராசரியாக சாதாரணமாக இயேசு என்ன சொன்னார், எப்படி வாழ்ந்தார்னு பார்த்தாக்கா உலகத்துல அவரை மாதிரி யாரும் வாழல, அவரை மாதிரி எதையும் சொல்லல. உலகத்துல நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறாங்க, நன்னறி நூல்கள் உண்டு, ஒழுக்கம் சார்ந்த சில போதனைகள் உண்டு. ஆனா இயேசுவுக்கு அவங்க நிகரா எதுவுமே சொல்லல. இயேசு வெறும் சொன்னது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எப்படி வாழணும் என்பதற்கான வழியை அவர் காட்டுறது மட்டும் இல்ல, வாழ வைக்க கிருபையையும் பலனையும் நமக்கு அவர் தருகிறவர். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஆயிரத்துல எல்லாருக்குள்ள இயேசுவை நான் ஒருத்தரா நினைச்சுக்கல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அவரை மேன்மையாய் கருதுகிறேன். என் நேசர் ஸ்திரீகளில் ரூபவதியே உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் அப்படின்னு நீங்க கேட்கிறாங்க பைபிள்ல ஒரு கொஸ்டின். அப்போ அந்த மனவாட்டி சொல்லுகிறாள், என்னுடைய நேசர் 1000-10,000களில் சிறந்தவர். இந்த 1000 பேர் இருக்கிறாங்க, அதுல இவர் ஒருத்தர் கிடையாது. இந்த உலகத்துல எவ்வளவு இருக்குது, அதுல இவர் ஒருத்தர் கிடையாது. இவர் எல்லாவற்றை விட சிறந்தவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட சிறந்தவர். எல்லாரும் 2 கை உயர்த்தி சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட இயேசு சிறந்தவர். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்ப கிறிஸ்துவை நேசிப்பது, கிறிஸ்துவை உண்மையாய் நேசிப்பது என்பது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட அவரை மேன்மையாய் கருதுவது, எல்லாவற்றை விட மேலாக என்ன பண்ணுவது, நினைப்பது. அப்போ ஒரு உண்மையான இயேசுவினுடைய சீசன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளை விட, உலகத்தில் என்னெல்லாம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உலகத்தில் பணம் இன்னைக்கு பெருசா தெரியுது நிறைய பேருக்கு, இல்லையா? பணம் இருக்குது. 2வது உலகத்தில் என்ன இருக்குது, ஆடம்பரமான காரியங்கள், ரொம்ப சௌகரியமான காரியங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. நிறைய பேர் பணத்துக்காகவும் சௌகரியமான வாழ்க்கைக்காகவும் இயேசுவை தேடி வராங்க. அப்படி வருகிறவர்கள் உண்மையான சீடர்கள் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது, பதவி இருக்குது, பதவி மேன்மைகள். இன்னைக்கு நிறைய பேருக்கு பதவி மேல ஆசை, பதவிக்காக இயேசுவை கூட வித்துருவாங்க, பதவிக்காக இயேசுவை காட்டி கொடுப்பாங்க. யூதாஸ் மாதிரி, யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான்னு பார்க்கறல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இயேசுவை இந்த உலகத்தினுடைய பதவிக்காக என்ன பண்றாங்க, விற்று விடுகிறார்கள். அப்போ பணம், உலகத்தில் இருக்கக்கூடிய பட்ட பதவிகள், உயர்ந்த பதவிகள், அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான காரியங்கள், மேன்மையான காரியங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள், அவங்க தான் ரொம்ப நம்மளை நேசிக்கக்கூடியவங்க. நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய கணவர், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கூட பிறந்த சகோதரர்கள். சொல்றாங்க, நீ இயேசு பின்னாடி போனா உனக்கு இந்த எனக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்றான்னு வச்சுங்க. இப்போ நான் வேல்யூ பண்ணி பார்க்கணும். ஐயோ, என் கூட பிறந்தவங்களாச்சே, என்னுடைய பெற்றோராச்சே, என்னுடைய மனைவியாச்சே, என்னுடைய பிள்ளைகளாச்சே நான் பார்க்கறது எடை போட்டு பார்க்கணும். நான் யாருக்கா எதை இழந்து எதை பெறுவது, நான் எதை இழந்து எதை பெற்றுக்கொள்வது? இயேசுவை இழந்துட்டு இவங்களை பெற்றுக்கொள்வதா, இவங்களை இழந்துட்டு இயேசுவை பெற்றுக்கொள்வதா? எது எனக்கு வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமா இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். ஏன்னா ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஏன் இப்படி சொன்னாரு பவுல் அப்படின்னு சொன்னா, பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறின பிறகு அவருடைய மனைவி, உனக்கு இயேசு வேணுமா நான் வேணுமான்னு கேட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப இயேசுவா மனைவியான்னு பார்க்கும்போது பவுல் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்துட்டார். இப்ப என்ன சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக
நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். இது ஏதோ வார்த்தைக்கு சொல்றது இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய பரிசுத்தவான்கள் ராஜ்யங்களை கூட ஆண்டவருக்காக தூக்கி போட்டு வந்தாங்க, தங்களுடைய சௌகரியங்களை தூக்கி போட்டு வந்தாங்க. அதான் லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், சாது சுந்தர் சிங் அவர் ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவர், பெரிய சொத்துக்கு சொந்தக்காரராக ஆக வேண்டியவர். அவங்கள சொந்தக்காரர் கேட்குறாங்க, உனக்கு இயேசு வேணுமா, இதெல்லாம் வேணுமா, இதெல்லாம் இயேசுவை விட்டுட்டா இதெல்லாம் உனக்கு உண்டு. அப்போ சாது சுந்தர் சிங் வந்து சரியான முடிவு எடுத்தார். சொன்னார், பவுல் மாதிரி அவரும் சொன்னார், எனக்கு லாபமாக இருக்கிற இளைவைகளோ, அந்த உலகத்தில் உங்களுக்கு எது லாபமாக தெரியுது, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எது லாபமாக தெரியுது, எது பெருசாக தெரியுது, எது மேன்மையாக தெரியுது. அப்போ லாபமாக இருக்கிற இளைவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. இப்போ எவ்வளோ வேல்யூவாக கிறிஸ்துவை மதிக்கணும் பாருங்க. இயேசுப்பாவை எவ்வளோ உன்னதமான நிலை, அவர் எவ்வளோ விலையேற பெற்றவர் என்பதை நாம் தான் வேல்யூ பண்ணணும். உண்மையான சீசன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றை விட, மேன்மைகளை விட எதை அவன் வேல்யூ பண்ணுறான், கிறிஸ்துவை வேல்யூ பண்ணுகிறான். அப்போ எவ்வளோ இருக்குது சொல்ல போனா, இந்த பூமியில் என்னெல்லாம் இருக்குது, இப்போதான் சொன்னேன், என்ன இருக்குது, பணம் இருக்குது, விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது, அது ஆடம்பர வாழ்க்கை, விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கிறது, பட்டம் பதவி இருக்குது. இயேசுவை விட்டு போனா உலகத்தில் நீ பெரிய பட்டம் பதவி கொடுக்குறேன்னு கூட சொல்றாங்க நிறைய பேர். அதுக்காக இயேசுவை மறுதளிச்சுட்டு போய் அந்த பதவிக்காக போறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்ன இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நேசிக்கக்கூடிய மக்கள். நான் உன்னை ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், நீ என்ன இயேசுவை விட்டுடு, இயேசு வேணுமா நான் வேணுமான்னு கேட்டா, உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ அல்லது உன்னுடைய தாயோ தகப்பனோ உன்னுடைய சகோதரரோ உன் கூட பிறந்தவங்களோ யாரோ இயேசு வேணுமா நான் வேணும்னு கேட்டா, உண்மையான டிசைபிள், உண்மையான சீசன் என்ன தீர்மானம் பண்ணுவான்னா, நீ எனக்கு ரொம்ப உயர்ந்தவர் தான், நீ எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான், நீ எனக்கு ரொம்ப அவசியம் தான், ஆனாலும் கூட இயேசு என்று வரும் பொழுது உன்னை நஷ்டம் என்று கருதுகிறேன், இயேசுவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக. இவ்வளவுதானா உங்க கைத்தட்டு? ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ இந்த உலகத்துல எவ்வளவு இருக்குது சொல்லணும்னா எவ்வளவு இருக்குது. அப்போ சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகிறார், ஆசாப்பின் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. யாராவது வாசிங்க, சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உம்மை அல்லாமல். ஏமா பரலோகத்துக்கு எத்தனை பேர் வரணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னு தான் இயேசுக்கு ஆண்டவர் இடத்திலே வராங்க. இயேசுவே நான் ரட்சகராக பரலோகத்துக்கு போகலான்னு. பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குது? தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், ஃபுல்லா தங்கத்தினால வீதி இருக்கிறது, நிறைய இருக்குது பரலோகத்தில். ஆனா அதெல்லாம் பெருசா தெரியல யாருக்கு? இந்த சங்கீதக்காரனுக்கு. ஐயோ பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, அதனாலதான் உங்க பின்னாடி வந்துக்கிறேன், அங்க இதெல்லாம் இருக்குது அதுக்கு தான் வரேன்னு சொல்லல, பரலோகத்திலேயே நீங்க தான் வேல்யூன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் வேற எனக்கு என்ன இருக்குதாங்க? பரலோகங்க, பரலோகத்தில் சொல்லணும்னா எவ்வளவு இருக்குதுங்க? ஐயோ வர்ணிக்க முடியாத இடங்க, அப்படிப்பட்ட மேன்மை எல்லாம் பரலோகத்தில் இருக்குது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. இவருக்கு யார் தான் பெருசா தெரியுறாங்க? பரலோகத்துல கூட உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு. இதுதான் உண்மையான சீசனுடைய மனம். உண்மையான சீசன் பரலோகத்துக்காக இயேசு கிட்ட வரமாட்டான். நிறைய பேர் இயேசு கிட்ட எதுக்காக வந்தது? ஓ நான் செத்தால் பரலோகத்துக்கு போனோம். அப்போ அது நல்ல தீர்மானம் கிடையாது. பரலோகத்துக்கு நீ போல ரெண்டாவது விஷயம். பரலோகம் என்னன்னா, பரலோகமே ஏன் அது பரலோகம்னா, அவர் அங்க இருக்கிறதுனால தான் பரலோகம். அவர் இங்க வந்துட்டா சொல்லுங்க, அவர் எங்க இருக்கிறாரோ அதுதாங்க பரலோகம். அப்ப பரலோகத்துல கூட எனக்கு வேல்யூ யாரு? அவர் தான் வேல்யூ. நான் பரலோகத்துல எதுக்கு போனோம்? என் நேசர் அங்கே இருக்கிறார். நான் பரலோகத்துல உங்களை இல்லாம எனக்கு என்ன இருக்குது அங்க? அப்போ ஒரு மூப்பர் வந்து சொல்றாரு, என்னது பரலோகத்துல அவர் இல்லாம என்ன இருக்குதுன்னு கேக்குறிய? அங்க எவ்வளவு பெரிய விசேஷம் இருக்குது, அங்க எவ்வளவு கோல்டன் ஸ்ட்ரீட் இருக்குது, எவ்வளவு பெரிய மாளிகையை ஆண்டவர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் பரலோகத்துல இவரை போய் பிடிச்சிருக்கிறன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எனக்கு லாபமா இருக்கிற விளைவிலோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு
யாருண்டு. இப்போ பூமியை பத்தி சொல்றாரு. பூமி, பூலோகத்தில் பக்கத்துல பார்த்து கேளுங்க, பூமியில உனக்கு என்னெல்லாம் விருப்பம்னு கேளுங்க. ஐயோ என்னெல்லாம் விருப்பம், விருப்பத்தை அள்ளி கொட்டுறோம் பாருங்க. இது மேல விருப்பம், அது மேல விருப்பம். சில பேர் ஆண்டவர் கிட்ட வந்திருக்கதே அவங்க விருப்பம் நிறைவேறணும்னு தான் வந்திருக்கிறாங்க. ஏமா நீ ஆண்டவர் கிட்ட வந்த? ஆண்டவர் எனக்கு இது செய்வாரா? ஆண்டவர் எனக்கு கார் கொடுப்பாரா? ஆண்டவர் எனக்கு பில்டிங் கொடுப்பாரா? சில பேர் வந்துருக்காங்க, ஆண்டவரே எப்படியாவது எனக்கு அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணோம், அந்த பையனை கொடுங்க, அந்த பொண்ணை தான் எனக்கு வேணும், பொண்ணு கொடுங்கன்னா ஒரு புரோக்கரா அவரு, இது வேணும் அது, இதுக்காகவே வருகிறார்கள் நிறைய பேர். இப்ப இவங்க யாருன்னா இவங்க உண்மையான சீசர்கள் கிடையாது. எவ்வளவு இருக்குது உலகத்துல, பூலோகத்துல எவ்வளவு இருக்குது, எதெல்லாம் மேல ஆசைப்படலாம், எதெல்லாம் ஆசை உங்களுக்கு கேளுங்க. பக்கத்துல பார்த்து உனக்கு என்ன ஆசை இந்த உலகத்துல? ஐயோ என் ஆசைக்கு அளவே இல்லைங்க, என்ன எது மேலேயோ நாட்டம் போது. இன்ஃபேக்ட் நான் இயேசுகிட்ட வந்ததே இதெல்லாம் எனக்கு அவர் செய்வாருன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றவங்க இயேசுவினுடைய உண்மையான சீடர்கள் கிடையாது. இயேசுவினுடைய உண்மையான சீடர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அத்திமரம் துளிர் விடாம போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையில ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்தில மாடுகள் இன்றி போனாலும், எனக்கு லாபமா இருந்தவங்கெல்லாம் நஷ்டமா போனாலும், எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்துக்கும் ஏதோ ஏதோ இருக்குதுன்னு கனவு கண்டுக்குன்னு அவர் பின்னாடி வராத. பூலோகத்திலையும் ஏதோ ஆசை நிறைவேறணும் அவர் பின்னாடி வந்தேன்னா நீ உண்மையான சீடன் கிடையாது. நீ உண்மையான சீடனா இருக்கணும்னு சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் உன்னுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கணும். பரலோகத்துல உங்களை எல்லாமே எனக்கு யார் உண்டு, பூமியிலே உம்மை தவிர வேற விருப்பம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப எல்லாமே இருக்குதுங்க, எல்லாம் இருக்குது. எனக்கு மனைவி இருக்கிறாங்க, அருமையான பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, நான் நேசிக்கிற சபை மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு பணம் தேவை, எனக்கு பொருட்கள் தேவை, எல்லாம் தேவை. ஆனா கிறிஸ்து என்று வரும்பொழுது இதெல்லாம் வேல்யூ கிடையாது. கிறிஸ்து என்று வரும்போது இதையெல்லாம் கொடுத்தவர் தான் எனக்கு வேணும், கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சூரியன் பிரகாசமா உதிக்கும் போது நட்சத்திரங்கள் காணாம போயிடுது, அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதே மாதிரி தான் இயேசு பெருசா தெரியும் போது உலக பொருட்கள் உனக்கு பெருசா தெரியாது. அது இருக்காங்க, வீடு இருக்கும், வாசல் இருக்கும், மனைவி இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, சொத்து சுகம் எல்லாம் இருக்கும், கர்த்தர் கொடுத்தது இருக்குது. ஆனா உனக்கு எது பெருசா தெரியும்? எது தெரியும்? அவர் நீதியின் சூரியனாக அவர் தான் தெரிவார ஒழிய அவருக்கு முன்னால இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரோடு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது, இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். எல்லாம் இருக்கும், பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 1000 சிறந்தவர் அவர். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றதுக்கு காரணம் என்ன? எனக்கு வேலை கொடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா வராங்க. தப்பு கிடையாது, வரும்போது நீ அப்படி வரலாம், ஏன்னா உனக்கு தெரியாது அவரை பத்தி. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுக்கு வராங்க, வீடு கட்டணும் பாஸ்டர், நாங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணி வீடே கட்ட முடியல, வாங்க. தப்பு கிடையாது, வரும்போது அப்படிதான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தேவை. என்ன தேவை? வேலை தேவை. அப்புறம் சொல்லுங்க, வேற என்ன தேவை? வீடு கட்டணும், அப்புறம் பணம் தேவை. நாலாவது, நீங்க நிறைய பிளான் வச்சுக்கிறீங்க, அந்த பிளான்லாம் நடக்கணும், என் திட்டம் எல்லாம் நிறைவேறணும், அதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? இந்த உலகத்துல நான் கொஞ்சம் நல்லா என்ன பண்ணோம், என்னை சுற்றில இருக்கிறவங்க நல்லா மேல வரணும். நிறைய ஊழியக்காரங்க கூட இப்படிதான் சொல்லி ஜெபம் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பாரு, செய்வாரு. இதெல்லாம் செய்யாம இருக்க மாட்டார், நல்ல தேவன் தருவார். ஆனா இதுக்காகவும் மட்டுமே நீ அவரிடத்துல வந்தேனா, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க அப்பா அம்மா நீங்க வருவதே, உங்க அப்பாவை நீங்க நேசிக்கிறீங்க. எதுக்காகனா அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் அவர்கிட்ட இருக்கிற பொருளுக்குமே அவரை நேசிப்பீங்கன்னு சொன்னா அது உண்மையான பாசமா? அது உண்மையான அன்பா? நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? உங்களுடைய ஆசை நிறைவேறணும்னு வந்திருக்கிறீங்களோ ஒழிய உண்மையாகவே அவர் மேல ஆசை வச்சு நீங்க வரல. ஆனா இப்படி சொல்ற பாருங்க, நீங்க உண்மையா அவரை நேசிப்பீர்களானால், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட அவர் உங்களுக்கு பெரிதாய் தெரிவாரானால்,
இந்த உலகத்துல உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் தருவார். ஆனா உங்க ஆசையும் உங்க பாசமும் உங்க அன்பும் உங்களுடைய அஃபெக்ஷனும் அவைகள் மேல அல்ல, அவைகளை கொடுக்கிற தேவன் மேலதான் இருக்கும். அவர் கொடுக்கணும் என்பதற்காக அல்ல, அவர் கொடுத்தாலும் நீங்க நேசிப்பீங்க, கொடுக்காவிட்டாலும் அவரை நேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. இவங்க தான் யாரு? உண்மையான அவருடைய சீசர்கள். இவங்க தான் உண்மையான ஒரு சீசர்கள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பெருசா நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேலை, இந்த உலகத்தில் இருக்கிற வீடு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விதமான மேன்மையா எண்ணக்கூடியவைகள் ஒரு நாள் இந்த உலகத்தோட போயிடும். அது அவ்வளவுதான் வேல்யூ. ஆனா இவரோ இம்மையில் மாத்திரம் அல்ல, மறுமைக்கும் நமக்கு உரியவர். ஆமென் சொல்லுவோமா? இம்மையில மாத்திரம் அல்ல, எல்லாமே அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இதுக்காக நீ வந்திருக்கலாம், இதெல்லாம் கர்த்தர் உனக்கு தந்தாரு. குழந்தைங்களுக்கு வேண்டியதை அவர் கொடுப்பாரு. கொடுத்த உடனே இந்த குழந்தைங்க அதிலே ஆசை வச்சுன்னு இருக்கக்கூடாது. கொடுத்தவர் மேலதான் என்ன பண்ணணும்? பாசத்தையும் ஆசையையும் அன்பையும் என்ன பண்ணணும்? கொடுத்தவர் மேல்தான் பொழியணும். எப்ப பாரு அவர்கிட்ட இதுக்காகவே வரக்கூடாது. இதுவல்ல நோக்கம், அவரே என்னுடைய நோக்கம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்க வந்த பிறகு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எது எனக்கு அவசியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகமும் அது நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் அவருடையது. அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை அதை தருவார். ஆனா பிள்ளைங்க அதுக்காக அவரை தேடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அவர் எனக்குள்ள வரணும், அவர் எனக்குள்ள ஆளுகை செய்யணும், அவருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்யணும். இதை செய்தீங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் கொடுக்காதவர் அல்ல. அவர் எப்படி கொடுக்கிறவர்? அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து சரிந்து விழும்படியாய் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆனா ஆசீர்வாதத்துக்காக அவரை தேடாத, அவரை உண்மையான அன்போடு கூட தேடு. ஹல்லேலூயா. கொடுத்தா சந்தோஷம், சாட்சி சொல்லுவோம். கொடுக்கலன்னா அப்படியே மூஞ்சி மாறிடும், ஒரு மாதிரி இருப்போம். அப்படி இல்லை, கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம். அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நன்மைக்கே. இன்னைக்கு கொடுக்கல, அது நன்மைக்கு தான். அப்படியே விட்டுற மாட்டாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை அப்படியே பட்னியா போட்டுருவாரா? அப்படியே விட்டுருவாரா? விடவே மாட்டார். அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார்? வேண்டியவைகளை தருவார். ஆனா அதுக்கு முன்னால நம்ம இருதயம் சீர்படணும், அவர் மேல் அன்பு வைக்கணும், அவரை மாத்திரம் நேசிக்கணும். எல்லாவற்றை விட அவரையே நீங்கள் மேன்மையாய் கருதும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை கட்டாயம் கர்த்தர் உங்களை உண்மையுள்ள சீடர்கள் என்று சொல்லுவார். ஓசியாவின் புத்தகத்தில் ஓசியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார். படிங்க. ஆமென். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கர்ப்பம் தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தால் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றால். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதுக்காகவே கர்த்தரிடத்துல வராங்க, இதுக்காகவே கர்த்தரை தேடுறாங்க. இதுக்காக நம்ம கர்த்தரை தேடக்கூடாது. உண்மையான அன்பும் உண்மையான ஒரு பக்தியும் உண்மையான ஒரு பாசமும் ஆண்டவர் மேல நம்ம வைக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தினுடைய காரியங்களை நம்ம தேடி போகிறது ஆண்டவர் விரும்புறது கிடையாது. இவங்க நிறைய பேர் சோரம் போகிறார்கள், இதையே தேடுகிறார்கள், அற்ப காரியங்களை தேடுகிறார்கள். அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுகிறது இல்லை. பைபிள் சொல்லுது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அவர் எனக்குள்ள ஆட்சி செய்யணும், என்னை ஆளுகை செய்யணும், அவருக்கு பிரியமா நான் வாழணும், அவருக்கு சாட்சியா நான் வாழணும், அவருக்கு உண்மையா வாழணும் அப்படி என்கிற ஒரு தீர்மானம் உங்களுக்குள் இருக்குமானால் இவைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்?
கூட கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நீங்க உண்மையான அன்பு கூறுங்கள், உண்மையாய் அவரை நேசிங்கள், உண்மையாய் அவர் என்ன பண்ணுங்க? தேடுங்கள். சங்கீதம் 18:1-2 தாவீதுவினுடைய அனுபவத்தை பாருங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். உங்க அன்பு எங்க இருக்கிறது? இந்த உலக பொருட்கள் மீதா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக காரியங்கள் மீதா, அல்லது கர்த்தர் மீதா? கர்த்தரை நீங்க எதுக்காக தேடுறீங்க? உங்களுடைய அன்பு எங்க இருக்கிறது? உண்மையான சீசர்களுடைய அன்பு, உண்மையான அவருடைய பிள்ளைகளுடைய அன்பு எங்க இருக்குன்னு சொன்னா அவர் மேல இருக்கும். இந்த உலகத்தின் மீதோ உலக காரியங்கள் மீதோ அல்ல. இந்த உலக காரியங்கள் உங்களுக்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனா இந்த உலக காரியங்களுக்காக அவரை நேசிக்காதீங்க. உண்மையாய் அவரை நேசியுங்கள். முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் அவரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் எதை கேட்கிறார், எதை எதிர்பார்க்கிறார்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது அல்லாமல் வேற எதை கேட்கிறார்? அப்போ தாவீதுனுடைய அனுபவம் என்ன? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும். உலகத்துல சில பேர் சொல்றதெல்லாம் பாருங்க, இது என் வீடு, இது என் சொத்து, இது என் ஜனம், இது எந்தன்றாங்க. என்னைக்காவது கர்த்தரை நீ மேன்மை பாராட்டி இருக்கிறீங்களா? உண்மையான சீசர்கள் இதெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு கர்த்தர் தான் பெரியவர், என் கன்மலை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா! என் அன்பு அவர் மேல இருக்கும். இந்த உலகத்தின் மீதோ உலகத்தில் உள்ளவைகள் மீதோ அல்ல. நான் யாரை நேசிப்பேன்? அவரை நேசிப்பேன். கிறிஸ்துவுக்கு வருவதற்கு முன்னால இந்த உலகத்தினுடைய காரியங்கள் மேன்மையா தெரிஞ்சிருக்கலாம், பெருசா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இயேசுவை நீங்க அறிந்த பிறகு, கிறிஸ்துவிடத்துல வந்த பிற்பாடு உங்களுக்கு எது பெருசா தெரியணும்? அவர் தான் பெரிதா தெரியணும். ஹல்லேலூயா! இந்த உலகத்துல எதுவும் என்னது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் என்னது கிடையாது. ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவேன். இதெல்லாம் தற்காலிகமானது. அப்ப நிரந்தரமானது எது? கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் துருகமும், என் கேடகமும், நான் நம்பி இருக்கிறவரும், என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறார். உரிமை பாராட்ட வேண்டியது யார்? கர்த்தர். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் ரெண்டு கை ஊத்தி சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா! நீர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலுமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா! தாவீது எப்படி அறிக்கை பண்றார் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க. இந்த கோட்டை என்னுடையது, இந்த ரதங்கள் என்னுடையது, இந்த பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் என்னுடையது, இந்த வேலைக்காரெல்லாம் என்னுடையது, என் கோட்டை இது, என் இரட்சணிய கொம்பு இது, என் உயர்ந்த அடைக்கலம் இதுன்னு அதெல்லாம் சொல்லல. எதை பெருசா பேசுறாரு? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா! என் பலனே அவர்தான். எல்லாம் சொல்லுங்க, என் பலனே அவர்தான். என் கன்மலை அவர், என் இரட்சணிய கொம்பு அவர், என் உயர்ந்த அடைக்கலம் அவர். ஹல்லேலூயா! அவரை மேன்மையாய் பேசுவது, அவரை மேன்மையாய் கருதுவது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதாவது இந்த உலகத்துல சில நேரங்கள்ல அறியாமல் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன ஆசை தெரியுமா? வீட்டில் நல்லா அவங்க அப்பா அம்மா எல்லாம் நிறைய விலை உயர்ந்த காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அங்க போய் விளையாடாது, மண்ணில் போய் விளையாடிட்டு இருக்கோம். பார்த்துக்கிறீங்களா? மண்ணில் போய் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மண்ணில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். போய் அந்த மண்ணிலையும் அதுலேயும் போய் விளையாடும். அப்பா பார்த்தவொன்னே எங்கே ஓடியாரும்? அப்பா பார்த்தவொன்னே எங்கே ஓடியாரும்? அதை தூக்கி போட்டு அப்பா கிட்ட ஓடியாரும். இதுதான் உண்மையான பிள்ளைங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் ஒரு காலம் வரைக்கும் இந்த சாதாரணமான காரியங்கள்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்கலாம். அவரை நம்ம கண்டுபிடிச்ச பிறகு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவர் பின்னாடி வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
எல்லாம் மண்ணு. அவர்தான் உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த கேடகம், உயர்ந்த கண்மலை. அவர்தான் விலையேற பெற்றவர், 1000 10,000களில் சிறந்தவர். இந்த உலகத்தில் இருக்கிற எதையும் அவரோடு கம்பேர் பண்ண முடியாது. அவர் உயர்ந்தவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க. இது வரைக்கும் போய் வெளியில எங்கேயோ குப்பை மேட்டில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை அப்பாவை பார்த்த உடனே எங்க ஓடியாருது? வீட்டுக்கு வருது. வீட்டில் என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. அப்பாவை பார்த்த உடனே அதுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அப்பாவை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருளுக்காக அதை நேசிக்கல, அதுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் இருக்குது. இது அப்பான்னு தெரியும். பக்கத்தில் பார்த்துருங்க, கேளுங்க. உனக்கு உன் ரட்சகரை பத்தி தெரியுமா? உன்னுடைய ஆண்டவரை பத்தி தெரியுமா? அவர் எவ்வளவு மேன்மை மிக்கவர் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அவர் சிறந்தவர். ஹல்லேலூயா. அவரை தேடி வருவதற்கு ஆர்வம் காட்டுங்கள், அவரை நாடி ஓடி வாருங்கள். ஹல்லேலூயா. புதையலை தேடுங்க, பொக்கிஷத்தை தேடுங்க, குப்பைகளை தேடாதீங்க. குப்பையில போய் கிளறி கொண்டிருக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் எப்படிப்பட்டது? இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்காய் போல நான் பார்க்கிறேன்றார். இயேசுவை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டான். சமாரிய ஸ்திரீ குடத்தை கூட போட்டு போயிட்டான். நீங்க சொல்ற பாருங்க, எதெல்லாம் உங்களை ஹோல்டு பண்ணி வச்சிருக்குதோ அதெல்லாம் தூக்கி போட்டு அவர் மேல அன்பு வைங்க. எது உங்களை அதிகமாய் இழுக்கிறது, எது உங்களை அதிகமாய் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது, எது உங்களை அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறது, நீங்க ஏதாவது ஒண்ணு உங்களை அவருடைய அன்பை விட்டு பிரிக்கும், அவரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்துக்கு இடையூறா இருக்குன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு அவர் பின்னாடி வாங்க. அப்பதான் நீங்க உண்மையான அவருடைய சீசர்களா என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். இல்லாவிட்டால் நீங்க உண்மையான சீசர்களா இருக்க முடியாது. உண்மையான சீசர்கள் அவரையே எல்லாவற்றிலும் எப்படி பண்ணுவாங்க? வேல்யூவாய் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அவருக்கென்று அர்ப்பணித்து விடுவது. உண்மையான சீசன் என்ன பண்ணுவான்? எல்லாவற்றையும் அவருக்கென்று அர்ப்பணித்து விடுவான். எப்படி அர்ப்பணித்து விடுவான்? தன்னுடைய சொந்த குடும்பத்தை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எதெல்லாம் எனக்குரியதோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். என் குடும்பத்தை உங்க கையில கொடுத்துட்றேன். நிறைய பேர் அவங்க குடும்பத்தை அவங்களே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. உங்க குடும்பத்தை அவர் கையில கொடுங்க. கொடுத்து பாருங்க. உங்ககிட்ட இருக்கிறது வெறும் 5 அப்பம் 2 மீன் தான். அவர் கையில கொடுத்து பாருங்க. அவருக்குன்னு அதை கொடுத்துருங்க. உங்களை பத்தி நினைக்காதீங்க. ஆண்டவரே, என்னுடையது எல்லாம் உம்முடையது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய குடும்பம், அப்புறம் உங்களுடைய எதிர்காலம், என்னுடைய ஃபியூச்சர் ஆண்டவர் கொடுக்குறேன். என்னுடைய எதிர்காலமே அவர் தான். அதுக்கப்புறம் என்னுடைய சரிகிற பலன், என்னுடைய சரிகிற சுகம். ஆண்டவரே, என்னுடைய சரிகிரத்தை உமக்கு என்ன பண்றேன்? முழுமையாக கொடுக்கிறேன். என்னுடைய சரிகிரத்தை நான் உமக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எனக்கு உண்டான மேன்மைகள், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே உமக்கென்றே கொடுக்கிறேன். உமக்காகவே பயன்படுத்துவேன். உமக்கென்று கொடுக்கிறேன், உமக்காகவே பயன்படுத்துவேன். இப்படி சொல்ல முடியுமா நம்மளால? இப்படி சொன்னாதாங்க நம்ம உண்மையான சீசர்கள். ஆண்டவர் எனக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அது அவருடைய மகிமைக்காக என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேன். என்னுடைய பிள்ளைகள் அவருக்கு, என்னை சார்ந்த என்னுடைய எல்லாமே அவருக்கு, அவருடைய மகிமைக்காக. நான் ஒருபோதும் அதை என் பெருமைக்கென்று பயன்படுத்தாம அவருடைய மகிமைக்காகவே பயன்படுத்துவேன். நீங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் கச்சா போதும், அவங்க பெருமையை பேசுறாங்க, அவங்க பெருமைக்காக அதை பெருசா நினைக்கிறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, என்ன உங்களுக்கு ஆண்டவருக்கு தந்தாலும் அதிலெல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அதை அவருக்கென்று என்ன பண்ணுங்க? அர்ப்பணியுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்யட்டும். எல்லாத்தையும் கொடுத்துட்டாச்சு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. ஹல்லேலூயா. 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 உங்க கையில இருக்கிறது என்ன தெரியுமாங்க? அது செக் வச்சிருக்கீங்க. நீங்க உங்க கையில இருக்கிறது செக் வச்சிருக்கிறீங்க. ஆனா ஃபில்அப் பண்ணி சைன் பண்ண வேண்டியது அவரு. அது அவர் கையில கொடுங்க. நீங்களே வச்சிருந்தா அது வேல்யூ கிடையாது. உங்களுக்குரியதை அவர் கையில கொடுங்க, அவர் ஃபில் பண்ணி சைன் பண்ணுவார். அப்பதாங்க அது வேல்யூ.
நீங்க நிறைய பேர் என்ன பண்ண, நான் அவங்களே வச்சுக்கிறாங்க, அது வேல்யூ கிடையாது. நீ உனக்குன்னு வைத்துக் கொண்டிருக்கிற எதுவுமே அவ்வளவு விலையேற பெற்றதாய் மாறாது. அவர் கையில் கொடுக்கும் போது அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். நீங்க சொல்லணும், கர்த்தாவே, நான் எனக்குரிய அனைத்தும் இந்த உலகத்தில் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் உமக்காகவே நான் கொடுக்கிறேன், உம்முடைய மகிமைக்காகவே அவர்களை பயன்படுத்துவேன். அல்லேலூயா. மனசு அப்படி இருக்கணும், சிந்தை அப்படி இருக்கணும். மன நிறைவோடு கர்த்தரிடத்துல, கர்த்தர் தமக்கு நலமானபடி எனக்கு செய்யட்டும், எல்லாம் இருக்கிறது. ஆனா அது ஏன் மகிமைக்காக அல்ல, அவருக்கு நலமாய் இருக்கும்படி அதை ஏன் பண்ணணும், பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்ககிட்ட எது இருந்தாலும் அது பிளாங்க் செக் மாதிரி. யார் ஃபில்அப் பண்ணி சைன் பண்ணணும், அவர் ஃபில்அப் பண்ணணும். அப்ப யார் கையில சரண்டர் பண்ணணும், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் எதிர்காலத்தை அவர் கையில கொடு. உன் எதிர்காலத்தை நீ கற்பனை பண்ணி நீ யோசனை இருக்க வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிடும். ஆனால் அவர் கையில் கொடுத்தேன்னா அற்புதமாக மாற்றிடுவார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை அவர் கையில் கொடு, கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார். உன் குடும்பத்தை அவருடைய கையில் கொடு. உன்னுடைய சரீரத்தை அவர் கையில் கொடு. அல்லேலூயா. உன்னுடைய எல்லாவற்றையும் அவர் கையில் கொடு. நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உமக்கே தெரியும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுக்குற எல்லாமே உம்முடைய மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன், என் பேருக்கு என் பெருமைக்கு அல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. நான் என் பெருமையோ என் புகழையோ பாட மாட்டேன், உங்களுடைய மகிமைக்காக சொல்லுவோமா எல்லாரும்? அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க என்னெல்லாம் செய்ய விரும்புறீங்களோ அதையெல்லாம் நீங்க செய்யுங்க ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்யும். உண்மையான சீசன் என்ன பண்ணுவானா, எல்லாவற்றையும் கர்த்தருக்கு சரண்டர் பண்ணுவான். அந்த சின்ன பையன் 5 அப்பா 2 மீன் என்ன பண்ணான், கேட்ட உடனே கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும்போது என்னை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன், குடும்பத்தை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன், எனக்கு சார்ந்த எல்லாவற்றையும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த எனக்கு உதவி செய்யும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட அவரை உங்களுடைய மேன்மையாக என்ன பண்ணுங்க, எப்பொழுதும் கருதுங்கள், மேன்மையாய் கருதுங்கள். எது உங்களை ரொம்ப கவருகின்ற காரியம், எது உங்களை ரொம்ப கவருகின்றது, எது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது, எது ரொம்ப உங்களை இழுக்குது. சில பேரெல்லாம் நிறைய விஷயம் இழுக்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எது உன்னை அட்ராக்ட் பண்ணுது, எது உன்னை கவர்ந்து இழுக்குது, எதால் இழுக்கப்படுகிறாய். காலையில் எழுந்த உடனே எது இழுக்குது? நிறைய பேரை எதோ இழுக்குது. அல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறது, என்னை இழுத்துக் கொள்ளும், அப்பொழுது உன் பிறகே ஓடி வருவோம். என்னை இழுத்துக் கொள்ளும். நிறைய விஷயங்கள் நம்மளை இழுக்குதுங்க. ஆனா நீங்க சொல்லணும், ஆண்டவரே, நீங்க என்ன இழுத்துக் கொள்ளுங்க, நீங்க உம்மிடத்துல என்ன பண்ணுங்க, இழுத்துக் கொள்ளுங்கள். இப்படி இழுக்கப்பட்டவங்க எல்லாம் சாட்சி சொல்றாங்க, ஆகாமியத்தின் கூடாரத்தில் நான் 1000 நாள் இருப்பதை விட உம்முடைய சன்னிதானத்தில் இருக்கும் ஒரு நாள் எனக்கு இன்பமானது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற 1000 பொன் வெள்ளிகளை பார்க்கலாம், நீர் விளம்பின வேதமே எனக்கு பெருசு. இன்னைக்கு வேதம் பெருசா தெரியல, ஜெபம் பெருசா தெரியல, கர்த்தர் பெருசா தெரியல. ஆனா சிற்றின்பங்கள் பெரிதாய் நம்ம இழுக்குது. எதெல்லாம் இழுக்குது உங்களுக்கே தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏசப்பாவை சொல்றாங்க, நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா எனக்கு டைம் இல்லை, ஐ ஹவ் நோ டைம், எனக்கு நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, இப்படிதான் சொல்றாங்க. அப்போ உண்மையான ஒரு சீசன் என்ன திரும்ப சொல்லுவான், இயேசுவின் பின்னால நான் போவேன், ஒரு நாளும் திரும்பி பார்க்க மாட்டேன், இயேசுவின் பின்னே நான் செல்வேன். அல்லேலூயா. நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். ஒருவேளை இதெல்லாம் இருந்தா நான் இயேசு பின்னாடி வருவேன், அப்படி இல்லை. இதெல்லாம் இருந்தா நான் ஜெபம் பண்ணுவேன், இதெல்லாம் நடந்தா நான் வேதம் வாசிப்பேன், அப்படி இல்லை. எது இருக்கிறதோ இல்லையோ, எது நடக்குதோ இல்லையோ, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ போல நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
ஒரு வேளை அவர் தப்புவியாமல் போனாலும் நீ நிறுத்தின இந்த சிலைக்கு முன்னால நான் தலைவணங்குவதே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஏசப்பா கிட்ட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ஏசப்பா கிட்ட நீ ரொம்ப க்ளோஸா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? மேபி உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நிறைய ஆசை. உண்மை இல்லையா? ஐ வாண்ட் டு பி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டு கூட நான் இருக்கணும். சில பேருக்கு ஐயோ நான் எனக்கு ஒரு நல்ல வேலை, அந்த வேலை தான் எனக்கு. சில பேர் சொல்றாங்க செய்யும் தொழிலே சொல்றாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். வேலை, வியாபாரம், பிசினஸ், இதுதான் எனக்கு பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு போயிடுச்சுன்னா ரொம்ப व्यसனம் அடைகிறாங்க. கம்ஃபோர்ட். சில இதெல்லாம் போயிடுச்சுன்னா ஜெபமே நின்றுடுது. ஐயோ இதை எனக்கு ஆண்டவர் செய்யல, ஜெபம் நின்றுடுது. ஏதோ ஒன்று இழந்துட்டா, ஏதோ ஒன்று போயிடுச்சுன்னா, ஏதோ ஒன்று நடக்கலைன்னா நான் என்ன பண்றேன்? உடனே நான் ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு தடைப்படுது. அப்படி தடைப்படவே கூடாதுங்க. என்ன நடந்தாலும் நன்றி ராஜா, யார் கைவிட்டாலும் நன்றி ராஜா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீங்க எதை செய்தாலும் அதை நன்மைக்காய் செய்வீர். உமக்கே எல்லாம் தெரியும். நீர் சகலத்தையும் அறிந்தவர். எனக்கு எப்போ என்னத்தை செய்யணும் உமக்கு தெரியும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல சில நேரங்களில் சில காரியங்கள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம், நம்மை கைவிட்டு போகலாம். நண்பர்கள் நம்மை விட்டு போகலாம். ஏன்னா நம்ம இயேசுன்னு சொல்றதுனால சில பேர் நண்பர்கள் கோச்சுக்கு போறாங்கன்னு இயேசுவை பத்தி பேசுறதே இல்லை. இயேசுவை பத்தி பேசினா அவங்க கோச்சுக்குவாங்க, அதனால இயேசுவை பத்தி பேசவே கூடாது. அப்படியே பாலிசா போயிடணும். வேலை ஸ்தலத்துல நான் இயேசுவை பத்தி சாட்சியா வாழ்வதோ அல்லது ஆண்டவரை பத்தி சாட்சியா இருப்பதோ என்ன கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என்னுடைய பெருமை கெட்டு போயிடக்கூடாது. அதனால நான் எல்லாரும் மாதிரியும் வேஷம் போட்டுக்கிறேன். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க. கல்லூரியில படிக்கும் போது ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் இயேசுன்னு சொன்னா இது ஒரு கிறிஸ்டின் முத்திர குத்திர போறாங்க, நமக்கு அச்சப்படுறோம். உண்மையா இல்லையா? நாம அவருடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை மறைக்கிறோம். இது ரொம்ப தவறு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இவங்க எல்லாம் என்ன கைவிட்டாலும் ஸ்டில் ஐ வில் ஃபாலோ ஜீசஸ். நம்ம என்ன சொல்லணும்? நண்பர்கள் வெறுக்கலாம், மற்றவங்க என்ன உதாசீனப்படுத்தலாம், என்ன கிண்டல் பண்ணலாம், என்ன பரியாசம் பண்ணலாம், நான் ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கிறதுனால கிண்டல் பண்ணலாம். ஆனா என்ன நடந்தாலும் ஐ வில் ஃபாலோ ஜீசஸ். ஸ்டில் ஐ வில் ஃபாலோ ஜீசஸ். Hallelujah. I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். Hallelujah. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அவர் பின்னாடி என்ன பண்ணுவேன்? போவேன். Hallelujah. ஒரு மிலிட்டரியில மிலிட்டரி மேன் மாதிரி, மிலிட்டரி மேன் எடுத்துங்க. ஒரு மிலிட்டரி மேன் என்ன பண்றான்? போகும்போது மிலிட்டரியில சேரும்போது எல்லாமே அவன் எழுதி சைன் பண்ணிட்டு தான் போறான். என் உயிருக்கே நான் உத்தரவாதம் கிடையாது. நான் ஒரு சூழ்நிலை வந்தா என் வீட்டோ என்னுடைய குடும்பத்தையோ என்னை சார்ந்தவர்களையோ நான் நினைச்சிட்டு ஐயோயோ நான் திரும்பி வந்துட மாட்டேன். என்ன வந்தாலும் நான் அந்த யுத்தத்துல நின்று ஒன்னு தோப்பேன், இல்ல ஜெயிப்பேன், இல்ல தோப்பேன். ஆனா பின்வாங்கவே மாட்டேன். தெரியுமா மிலிட்டரி ரூல் உங்களுக்கு? நான் ஒருத்தர் மிலிட்டரியில போனோம்னா உன் உயிருக்கு நீ உத்தரவாதம் கொடுக்க கூடாது. இதுதாங்க இயேசு கிறிஸ்துவத்தில் வரணும்னா. இயேசு இடத்துல வந்தா மானம் மரியாதை, இவங்கெல்லாம் என்னை மதிப்பாங்க, இவங்கெல்லாம் என்னை மேன்மைப்படுத்துவாங்க, ஐயோ இவங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்கலாம் பார்க்க கூடாதுங்க. எல்லா இடத்துலையும் சாட்சியா வாழணும், சாட்சியா நிற்கணும். நான் ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் நடப்பேன், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். அவங்க கூட போய் அவங்க கூட்டியே நம்ம என்ன பண்றோம்? சாட்சி இல்லாம ஜீவிக்கிறோம். அப்படி பேசினா நம்மள சாதாரணமா இடம் போட்டுருவாங்க. அதனால நம்ம ஸ்பிரிச்சுவலா பேசக்கூடாது, உலக பிரகாரமா பேசணும். நடக்குது, நடக்காம இல்லை. நான் சொல்றது கட்டுக்கதை இல்லை. நான் ஸ்பிரிச்சுவலா பேசுறேன், என்ன ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிட்டுமே. நான் ஆண்டவரை பத்தி சொன்னா என்ன முத்திர குத்திடுவாங்க, என்ன கிண்டல் பண்ணுவாங்க. பண்ணட்டுமே. எனக்கு லாபமா இருக்கிற இளவிலோ
அவைகள் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதுதான் உத்தரவாதம் பண்ணி ஆண்டவரை பின்பற்றுவது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவர் மேல உண்மையான அன்பு இருந்தா இதை நாம் சாத்தியமாக்க முடியும். அவர் மேல அன்பு இல்லைன்னா, உண்மையான அன்பு இல்லைன்னா, நம்ம மறைஞ்சி மறுவேஷம் போட்டு மாறுவேடத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை நம்ம தொலைச்சிருவோம். அவருடைய பிள்ளைங்க என்கிறத நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாலை வேளையில நீங்க உண்மையான சீடர்களாக இருக்க வேண்டுமானால் அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் தாயையும் தகப்பனையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஏன்? தன் ஜீவனையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஜெபம் பண்ண போறோம். இந்த நல்ல மாலை வேளையில அவருடைய உண்மையான சீடர்களாய் இயேசு கிறிஸ்துவை நான் உண்மையாய் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனாய் வாழ நம்ம ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வேளை இன்னைக்கு நாங்கள் பேசின சத்தியங்களில் ஆண்டவரே எங்கேயாகிலும் நாங்கள் உம்முடைய ஆண்டவரே சீசர்களாய், உண்மையான உம்முடைய சீசர்களாய், இவைகள் எல்லாம் இந்த உலகம் மேன்மை, உலகம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்வு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே மற்ற காரியங்கள்லாம், அதற்காக நாங்கள் உங்களை மறுதலிக்காம ஆண்டவரே, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் உமக்காக, உம்முடைய உண்மையான பிள்ளைகளாக உம்மை உயிருக்கு உயிராய் நேசித்து உம்மை மேன்மையாய் கருதி உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு உண்மையான சீசர்களாய் நாங்கள் உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் அவருடைய இருதயங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே, 60 100 பலன் கொடுக்கட்டும் அப்பா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எங்களை உம்முடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி, எங்களுக்கு லாபமாக இருக்கிறவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாய் எண்ணுகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசுவை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நினைக்கிறோம், குப்பையுமாய் எண்ணுகிறோம். உமக்காக வாழ உண்மை ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் பின்பற்றக்கூடிய சீடர்களாய் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். சபையில் எழுப்புதலை கட்டளையிடுங்க. ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே.